மகாபாரத போர் முடிந்த பிறகு திருதராஷ்டிரர் கிருஷ்ணரிடம் தனது 100 மகன்களும் ஏன் இறந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் ஒரு கதையை கூறினார். ஒரு அரசன் நீதி தவறாமல் ஆட்சி செய்தான். அவனிடம் ஒரு சமையல்காரன் வேலைக்கு சேர்ந்தான். அந்த சமையல்காரன் அரசனுக்கு வித்தியாசமான சுவையை அளிக்க எண்ணி அன்னப்பறவை குஞ்சை பிடித்து சமைத்து பரிமாறினான். அரசன் அந்த சுவையில் மயங்கி அதை அடிக்கடி சமைக்குமாறு கட்டளையிட்டான். சமையல்காரனும் அவ்வாறே செய்தான். கிருஷ்ணர் திருதராஷ்டிரரிடம் இந்த கதையில் அரசன் மற்றும் சமையல்காரன் இருவரில் யார் அதிகம் தவறு செய்தார்கள் என்று கேட்டார். திருதராஷ்டிரர் அரசன்தான் அதிக தவறு செய்தான். ஏனென்றால் பல நாட்கள் அசைவம் உண்டும் அதை அவன் கண்டறியவில்லை என்றார். கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே அந்த அரசன் நீங்கள்தான். சென்ற பிறவியில் நீங்கள் 100 அன்னக்குஞ்சுகளை உண்டீர்கள். அதன் காரணமாகவே இந்த பிறவியில் உங்கள் 100 மகன்களையும் இழந்தீர்கள். கண்கள் இருந்தும் நீங்கள் செய்த பாவத்தால் குருடனாக பிறந்தீர்கள் என்றார். கடைசியாக கிருஷ்ணர் நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை சரியான நேரத்தில் கிடைத்தே தீரும் என்று கூறினார்.